வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். சத்தான சுவையான பச்சை பயிறு ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேருங்க. இதோட 1/2 கப் நறுக்குன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நிறம் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேருங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இதை இப்போ தண்ணியே இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும். பன்னீர் இந்த அளவுக்கு நிறம் மாறிடணும். பன்னீர் நல்லா வறுபட்டுருச்சுன்னா இதோட 1 கப் முளை கட்டின பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இதை தண்ணி ஊற்றாமலே நம்ம வேக வைக்க போகிறோம். வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. மூடி போட்டு இதை லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பச்சை பயிறு மட்டும்தான் வேகணும், அது சீக்கிரமே சாஃப்ட் ஆயிரும். பச்சை பயிறு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. ஸ்டஃபிங்கை நீங்கள் ஆற வைக்க வேண்டாம், இது சூடாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலர் சப்பாத்தி தான், நீங்கள் சப்பாத்தி இல்லைனா ஃபுல்கா ரெண்டும் கூட யூஸ் பண்ணலாம். சப்பாத்தியில் நல்லா அடித்த கெட்டி தயிர் இல்லைனா க்ரீக் யோகர்ட் இல்லைனா லோ ஃபேட் க்ரீம் எதுனாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை அதில் போடணும். ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு சப்பாத்தியை க்ளோஸ் பண்ணுங்கள். இது ஹெல்தி வெர்ஷன். இதை இன்னும் நீங்கள் டேஸ்ட் ஆகணும்னா தாராளமாக நீங்கள் மைதா ரோல்ஸ் யூஸ் பண்ணலாம். வேகாத ஷீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதில் ஸ்டஃப் பண்ணி நல்லா மைதா வச்சே ஒட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ரோல்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.